அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.2. அதாவது நம்ம ஆல்ரெடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்துட்டோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த டாபிக். இது என்ன டாபிக் அப்படின்னா ரிலேஷன்ஸ். நமக்கு சாப்டர் நேமே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். ரிலேஷன் அது என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். அதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். let A and B be two non-empty sets. Any two non-empty sets. A and B ங்கிறது ஏதாவது ரெண்டு non-empty sets. முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் டெஃபினேஷன் படிச்சுக்கலாம். A, B ன்னு ரெண்டு non-empty set எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ நான் ஏவை பிக்கு ரிலேட் பண்ணணும். இதை ரிலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர் போடுவோம். ஏ ரிலேட்டட் டு பி அப்படி தான் படிக்கணும். இப்போ எக்ஸ் ஆர் ஒய்ன்னு போட்டிருந்தாங்கன்னா ரீட் as எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு ரீட் பண்ணணும். இப்போ இந்த ரிலேஷன் எப்படி பண்ண போகிறோம், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது, ரிலேஷனாக இல்லையா அப்படின்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. இப்போது ஏ அண்ட் பின்னு டூ நான்-எம்ப்டி செட் கொடுத்தாங்கன்னா ஏவையும் பியும் நம்மளால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண முடியும். பிகாஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் ஒரு எக்ஸசைஸ். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு ஒரு செட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் சொல்லி ஒரு செட் கொடுத்துருப்பாங்க. ஏ அண்ட் பின்னு ஒரு செட் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டை நம்ம என்ன பண்ணோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். ரிலேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ரிலேஷனாக இல்லையா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா இந்த ரிலேஷனுங்கிறது ஏ கிராஸ் பி உடைய சப்செட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் இட் இஸ் ரிலேஷன். அது ரிலேஷன் கொடுக்கலாம் அல்லது இது ஒரு நேம் கூட எஸ்ன்னு கூட கொடுக்கலாம். எஸ் இஸ் த ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னா எஸ் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பியாக இருக்கணும். புரியுதா? எஸ் இஸ் த subset of A cross B இருந்தா S is relation from A to B அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ Sங்கிற ஒரு செட்டு A cross B உடைய சப்செட்டாக இருந்தால் Sங்கிறது ஏலேருந்து பிக்கான ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் S is a subset of B cross A அப்படின்னு இருந்தால் S is the relation from B to A. ஆர்டர் மாற்றக்கூடாது. B cross A னா B to A, A cross B னா A to B அப்படின்னு எழுதணும். இப்போ வர டெஃபினிஷன். Let A and B be any two non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified conditions. ஏதோ ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆறுங்கிறது ரிலேஷனாக இருக்கணும்னா எங்கேருந்து எது வரைக்கும் ஃப்ரம் ஏ டு பிக்கு ரிலேஷனாக இருக்கணும்னா என்னவா இருக்கணும், ஈஸியாக. எது ஈஸியாக? ஆர் ஈஸிய சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இஸ் ரிலேட்டட் டு ஒய் பிலாங்ஸ் டு பி. அதாவது எக்ஸை ஒய்க்கு ரிலேட் பண்ணுறாங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஏவிலேருந்து ஒரு எக்ஸ் எடுத்துக்கிறோம், ஏ செட்லேருந்து பி செட்லேருந்து ஒய் எடுத்துக்கிறோம். எக்ஸை ஒய்க்கு ரிலேட் பண்ணியிருந்தாங்கன்னா த்ரூ ஆர் ரிலேஷன் then we write it as x or y. that means x related to y அப்படின்னு அர்த்தம். ஓகே, x or y if and only if x comma y belongs to r. x related to y ஆ இருந்தால் கண்டிப்பாக x comma yங்கிற பேர் எங்கே இருக்கும் அப்படின்னா ரிலேஷனில் இருக்கும். ஓகே, இதான் டெஃபினிஷன். டெஃபினிஷனை படிச்சிடணும். நம்ம ஆல்ரெடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கூட டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். மெமரி பண்ணுங்கள். நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இது சொல்லணும். Okay, A and B be any two non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified conditions. If X belongs to A is related to Y belongs to B through R, then we write it as X related to Y. சிம்பிளாக சொல்லணும்னா ஆறுங்கிறது ரிலேஷனாக இருக்கணும்னா R is a relation from A to B இருக்கணும்னா R is the subset of A cross B இருக்கணும். அவ்வளோதான். R is ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பியா இருக்கணும்னா ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பியாக இருக்கணும். அவ்வளோதான். இதில் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அப்படின்னு 3 விதமான வேர்டு பார்க்க போகிறோம். டொமைன் அப்படின்னு என்னென்னா, இப்போ ஏன்னு ஒரு செட் எடுத்திருப்போம், பின்னு ஒரு செட் எடுத்திருப்போம், இங்கேருந்து இங்கே தான் ரிலேட் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த ஏ செட்டில் எந்தெந்த எலமெண்ட்டில் இப்போ நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் இசட்னு ஏ செட்டில் இருக்குது. பி செட்டில் 1 2 3 4 5ன்னு இருக்குது. இப்போ எக்ஸ் ரிலேட்டட் டு 1, ஒய் ரிலேட்டட் டு 2, இசட் ரிலேட்டட் டு 4 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ரிலேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்படி ரிலேட் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள்
x related to 1, y related to, z related to 3 அப்படின்னு இருக்கு. இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சப்போஸ் இந்த எக்ஸு ஒய் இசட்லாம் ரிலேட் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, இந்த எக்ஸு ஒய் இசட் தான் அந்த டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் இந்த ஏ செட்லேயே இன்னொரு எலமெண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அல்லது பின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. பட் இந்த பி எலமெண்ட் வந்து இங்கே இருக்கிற எலமெண்ட்டோட ரிலேட் பண்ணலை. ஏதோ ஒரு ஸ்பெசிஃபைடு கண்டிஷன்ஸில் ரிலேட் பண்ணியிருக்கணும். பாருங்கள், ரிலேட் பண்ணாமல் இருக்குது. அப்படி ரிலேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா, ஒரு எலமெண்ட் ரிலேட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் டொமைனில் எடுத்துக்கூடாது. ஓகேவா? அதாவது ஒரு செட்லேருந்து இன்னொரு செட்டுக்கு தான் ரிலேஷனை டிஃபைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் ரிலேட் ஆகிருக்குதோ அந்த எலமெண்ட் எல்லாம் டொமைன். இதுதான் டொமைன். நான் சொல்லிப்பாங்க பாருங்கள். The domain of the relation R equal to x belongs to A such that x related to y for some y belongs to B. புரியுதா? எக்ஸுங்கிறது ஏழுன்னு எடுக்கிறோம். அந்த எக்ஸ் வந்து டொமைனில் இருக்கணும். அந்த எக்ஸ் எல்லாம் டொமைன் ஜென்ரலாக எக்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ் எல்லாத்தையும் டொமைனில் எடுத்துக்கலாம். பட் என்ன பண்ணியிருக்கணும், அந்த எக்ஸு ரிலேட்டட் டு ஒய்யாக இருக்கணும். ஒய் எங்கே இருக்கணும், பியில் இருக்கணும். அப்போ எதெல்லாம் ரிலேட் பண்ணப்பட்டிருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம டொமைனாக எடுக்கணும். கோடொமைன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. கோடொமைன்கிறது இந்த பி செட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே கோடொமைன். இது ஃபுல்லாக கோடொமைன். எது ரிலேட் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணனாலும் சரி இது ஃபுல்லாக கோடொமைன். பட் இங்கே ஃபுல்லாக டொமைன் எடுக்கக்கூடாது. எதெல்லாம் ரிலேட் பண்ணப்பட்டிருக்கோ அது மட்டும் தான் டொமைன். ஓகே. ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த கோடொமைனுடைய சப்செட் தான் ரேஞ்ச். ரேஞ்ச் இஸ் எ சப்செட் ஆஃப் கோடொமைன். கோடொமைன்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். எதை எடுத்துக்கணும், எதெல்லாம் ரிலேட் பண்ணப்பட்டிருக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கணும். அப்போ ஏ செட்டில் ரிலேட் பண்ணப்பட்டதை எடுத்தால் டொமைன், பி செட்டில் ரிலேட் பண்ணப்பட்டதை எடுத்தால் அது ரேஞ்ச், பி செட் டோட்டலாக ஃபுல்லாக எடுத்தால் அது கோடொமைன். அப்போ கோடொமைனுடைய சப்செட் தான் யாருன்னா ரேஞ்ச். இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க பாருங்கள். ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒய் பிலாங்ஸ் டு பி. பியிலேருந்து ஒய் எடுத்துக்கணும். பட் அந்த ஒய் எப்படிப்பட்ட ஒய்யாக இருக்கணும், எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஏலேருந்து ஒரு எலமெண்ட் இங்கே ரிலேட் பண்ணப்பட்டிருந்தா அந்த ரிலேட் பண்ண இமேஜை மட்டும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், கோடொமைனில் ரேஞ்சாக எழுதிக்கலாம். இப்போ டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் வித்தியாசம் புரியுதா? டொமைன் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு செட்டில் ரிலேஷனில் ஃபஸ்ட்டு செட் இருக்கும், செகண்ட் செட் இருக்கும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எந்தெந்த எலமெண்ட்டெல்லாம் ரிலேட் பண்ணப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஒரு செட் ப்ராக்கெட்டில் போட்டால் தட் இஸ் டொமைன். செகண்ட் செட்டில் எதெல்லாம் ரிலேட் பண்ணப்பட்டிருக்குதோ அதெல்லாம் ஒரு செட் ப்ராக்கெட்டில் போட்டால் தட் இஸ் ரேஞ்ச். செகண்ட் செட்டை ஃபுல்லாக அதுக்கு பேர் கோடொமைன். செகண்ட் செட் இஸ் கால்டு கோடொமைன். அவ்வளோதான். ஓகே. இப்போ நம்ம கொஷனுக்கு போகலாம். இந்த டெஃபினேஷன் வந்து மெமரி பண்ணணும், கொஞ்சம் படிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் நம்பர் 1.2 பாருங்க. லெட் A is equal to 1 2 3 7 and B is equal to 3 0 -1 7. Which of the following are relation from A to B? இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். which of the following are relation from A to B? நமக்கு ஒவ்வொரு சப்டிவிஷனும் ஒவ்வொரு 2 மார்க். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்கூடிய செட் ரிலேஷனாக இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும், கிராஸ் பண்ணிக்கணும். பாருங்க, ஏ செட் கொடுத்துருக்காங்க. நான் ஜெனரலாக ஒரு டைம் எடுத்துக்கிறேன். ஏ செட்டுங்கிறது என்ன, 1 2 3 7. பி செட் என்ன கொடுத்துருக்காங்க, 3 0 -1 7. First we find Cartesian product of A and B, that is A cross B is equal to, first A set 1 2 3 7 cross 3 0 -1 7. Cartesian product நமக்கு தெரியும், ordered pair, set of all ordered pairs எழுதணும். 1 3 1 0 1 -1 1 7. that's all. next 2 எடுத்து பேர் பண்ணுங்க. 2 3 2 0 2 -1 2 7. next 3 எடுத்து பேர் பண்ணுங்க. 3 3 3 0 3 -1 3 7. next 7 எடுத்து பேர் பண்ணீங்கன்னா 7 3 7 0 7 -1 7 7. that's all. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அது வந்து ரிலேஷனாக இல்லையான்னு செக் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கிறேன்.
First question number 1. R1 is equal to 2, 1, 7, 1. இதுதான் கொடுத்துக்கிற question. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், இந்த R1ல இருக்கிற 2, 1 and 7, 1 இந்த ரெண்டு எலமெண்ட்டும் உங்களுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவ்வளோதான். 2, 1 இங்கே இருக்கான்னு பார்த்தா 2, 1 இல்லை, 2, -1 தான் இருக்குது. ஸோ 2, -1 and 2, 1 சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட். அப்போ அது இல்லை. 7, 1 பார்க்குறோம். 7, 1 இங்கே இல்லை. ஏன்னா 7, -1 தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 7, -1. அப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே இங்கே இல்லை. ஏதாவது ஒரு எலமெண்ட் இங்கே இல்லை, நான் இட் இஸ் நாட் ஏ சப்செட். அதாவது R1 is not a subset of A cross B. ஓகேவா, இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் அந்த A cross Bல செக் பண்ணோம், இல்லை. அப்போ இல்லாத பட்சத்தில் R1 is not a subset of A cross B since என்ன ரீசன் எழுதணும், since 2, 1 and 7, 1 does not belongs to A cross B. A cross Bல இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே இல்லை. Therefore R1 is not a relation from A to B. That's all. Okay, second question பாருங்க. Second question, R2 is equal to -1, 1. இதுதான் கொடுத்துக்கிற question. So second question எழுதிக்கிறேன். R2 is equal to set of -1, 1. -1, 1ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. இந்த எலமெண்ட் எங்கே இருக்கான்னு பார்க்கணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். -1, 1 பாருங்கள், கார்ட்டீசியன் கண்டுபிடிச்சிருக்கோம். -1, 1 இருக்க வாய்ப்பு இல்லைன்னா ஃபஸ்ட் இடத்துல -1 கிடையாது. ஸோ இப்போ -1, 1 இங்கே இல்லை. 1, -1 தான் இருக்கே தவிர -1, 1 இல்லை. பாருங்கள், -1, 1 கொடுத்துருக்காங்க. பட் நம்முடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் 1, -1 தான் இருக்குது. அப்போ இல்லை. Therefore R2 is not a subset of A cross B. A cross B னுடைய subset R2 இல்லை. என்ன reason, since -1, 1 does not belongs to A cross B. A cross B இந்த எலமெண்ட் இல்லை. அப்போ not a subset இருந்தால் கண்டிப்பாக ரிலேஷன் கிடையாது. அப்போ எழுதுன ஆன்சர் R2 is not a relation from A to B. அவ்வளோதான். ஓகே, இது ரிலேஷன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இது சப்செட் இல்லை, அவ்வளோதான். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த தேர்ட் கொஸ்டின், R3 is equal to 2, -1, 7, 7, 1, 3. R3 is equal to, question number 3, R3 is equal to என்ன இருந்தது, 2, -1, அப்புறம் 7, 7, 1, 3. 7, 7, 1, 3. செக் பண்ணலாமா, இதெல்லாம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே அங்கேயே பார்த்துக்கலாம் பாருங்கள். 2, -1 தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் இருக்குது. 2, -1 இருக்கான்னு பார்த்தா அதோ இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 7, 7 இருக்கான்னு பார்த்தா அது லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். 1, 3 இருக்கா, ஃபஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அப்போ இதில் இருக்கிற R3ல இருக்கிற ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் இன் A cross B. அப்போ எல்லா எலமெண்ட்ஸுமே A cross Bல இருந்தால் அது சப்செட் தான். அப்போ நம்ம என்ன எழுதணும், R3 is a subset of A cross B. இதுக்கு ரீசன் எழுத தேவையில்லை. ஏன்னா சப்செட் இல்லைனா தான் ஏன் சப்செட் இல்லைன்னு சொல்லணும். சப்செட்டாக இருந்தால் நீங்கள் ரீசன் எழுத தேவையில்லை. சப்செட்னு சொன்னாவே நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், therefore R3 is a relation from A to B. That's all. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. R4 is equal to 7. இப்படி செக் பண்ணிக்கிறேன் நான். 7, -1 இருக்கான்னு பார்க்குறோம். 7, -1 இருக்கான்னு பாருங்க. இதோ இங்கே இருக்குது 7, -1. நெக்ஸ்ட் 0, 3. 0, 3 இங்கே இருக்காது. பிகாஸ் ஃபஸ்ட்டு செட்டில் 0 இல்லை. 3, 3 இருக்குது. இதோ இங்கே இருக்குது.
0,7 வாய்ப்பே இல்லை. அப்போ 0,3யும் 0,7ம் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இல்லை. அப்போ இது சப்செட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதணும்? நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன் ஆன்சர். நீங்கள் கொஸ்டின் எழுதுங்க. 4th கொஸ்டின் பாருங்கள். R4 is not a subset of A cross B since எது இல்லை 0,3 and 0,7 since 0,3 and 0,7 does not belongs to A cross B. A cross B la illa. Therefore R4 is not a subset of A cross B. Sorry, subset சொல்லியாச்சு. not a relation. இது சப்செட்டா இல்லாதனால not a relation from A to B அப்படின்னு சொல்லிடணும். That's all. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2, let A is equal to 1, 2, 3, 4, 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, etc. and R be the relation defined as is square of a number. The important on A, write R as a subset of A cross A. Also find the domain and range. 3 கொஸ்டின் இருக்கு ஆக்சுவலி. ஆறுங்கிறது இந்த A cross A உடைய சப்செட்டாக எழுத சொல்கிறாங்க. அப்புறம் அதில் டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற செட் எடுத்துக்கலாம். A is equal to 1, 2, 3, 4 and so on, so 45. நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம டாட் போட்டால் போதும், ஃபுல்லாக எழுத தேவையில்லை. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க? ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரிலேஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர். அப்போ பி செட்டும் அதே தான். ஏ கிராஸ் ஏன்னு தான் சொல்லிக்கிறாங்க பாருங்கள். ஏக்ஸ் கிராஸ் ஏவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு A set 1, 2, 3, 4 and so on, 45 cross again A 1, 2, 3, 4 and so on 45. நம்ம எல்லாத்தையும் கிராஸ் பண்ணால் பேரா எழுத முடியாது, ரொம்ப அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சும்மா ஷார்ட்டாக 1,1, 1,2ல் ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக 45,45ல் முடிஞ்சிடும். அப்படி எழுதுனா போதும். இதுதான் A cross A. நெக்ஸ்ட் ரிலேஷன் எழுதுகிறோம். ரிலேஷன் என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அந்த நம்பருடைய ஸ்கொயர் எழுதணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 1, அதனுடைய ஸ்கொயர் 1 தான். அடுத்த நம்பர் 2, அதனுடைய ஸ்கொயர் 4. நெக்ஸ்ட் நம்பர் 3, அதனுடைய ஸ்கொயர் வந்து என்ன வரும்? எஸ் 9. நெக்ஸ்ட்டு 4, அதனுடைய ஸ்கொயர் 16. நெக்ஸ்ட்டு 5, அதனுடைய ஸ்கொயர் 25. நெக்ஸ்ட்டு 6, அதனுடைய ஸ்கொயர் 36. நெக்ஸ்ட்டு 7, அதனுடைய ஸ்கொயர் 49. பட் 49ங்கிறது இந்த ஏவில் இல்லை. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். 45 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 49 அதில் நமக்கு எக்ஸ்க்ளூட் ஆயிரும். அப்போ ஆறுங்கிறது இதில் ஆறில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே எங்கே இருக்கும்? ஏ கிராஸ் ஏல டெஃபினட்டாக இருக்கும். ஸோ ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் ஏனுடைய சப்செட்டாக ஆரை எழுதியாச்சு. செகண்ட் கொஸ்டின் டொமைன் கேட்டிருக்கிறாங்க. டொமைனை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எது இதெல்லாம் ரிலேட் பண்ணப்பட்டு ஃபஸ்ட்டு செட்டில் இருக்குதோ அதெல்லாம் டொமைன். இதெல்லாம் ஃபஸ்ட் செட்டில் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6. இப்படி கம்மா போட்டது என்ன தெரியுமா அர்த்தம்? 1 is related to 1, 2 is related to 4, 3 is related to 9. that means அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே டொமைன். ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச். ரேஞ்சுங்கிறது சொன்னேன், கோடொமைன் எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கணும்? அதில் ரிலேட் பண்ணப்பட்டது, அதாவது செகண்டாக இருக்கிறது எல்லாம் ரேஞ்ச். இப்போ என்ன கிடைக்கும்? 1, 4, 9, 16, 25, 36. சிம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு பேர் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். ஒரு ஆர்டர் பேராக எழுதியிருக்கோம் இல்லையா, அதனால் பேர் எழுதுனால செட் ஆஃப் ஆர்டர் பேர்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாம் டொமைன், செகண்ட் எலமெண்ட் எல்லாமே ரேஞ்ச். ஒரு செட் ப்ராக்கெட்டில் போட்டு எழுதணும். தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். A relation R is given by the set x, y. இதுதான் நமக்கு பேர். Y is equal to x plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Y is equal to x plus 3. x belongs to x எங்கேருந்து இருக்குன்னு அவனே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துக்கணும். if x is equal to 0 அப்படின்னு எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 0 தான் இருக்குங்க. y is equal to 0 plus 3 அப்படின்னு கிடைக்கும். 0 plus 3 is 3. if x is equal to 1 அப்படின்னு எடுத்தோம்னா y is equal to 1 plus 3 is equal to 4.
if x is equal to 2 அப்படின்னு எடுத்தோம்னா y is equal to 2 plus 3 is equal to 5. Next, if x is equal to 3, that means y is equal to 3 plus 3 is equal to 6. If x is equal to 4, y is equal to 4 plus 3 is equal to 7. If x is equal to 5, y is equal to 5 plus 3 is equal to 8 அப்படின்னு கிடைச்சிரும். இதோட ஸ்டாப் பண்ணிடலாம், பிகாஸ் இங்கே 5 வரைக்கும் தான் நமக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்ன கேட்குறாங்க கொஷனில், டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்டு ரேஞ்ச் கேட்குறாங்க. டொமைன் அண்டு ரேஞ்ச், டொமைனாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதெல்லாம் ரிலேட் பண்ணப்பட்டிருக்குதோ அதெல்லாம் டொமைன். இப்போ 0வை எடுத்து ரிலேட் பண்ணால் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 3. பட் 3ங்கிறது எங்கே இருக்கணும் ஆக்சுவலி? எஸ், ஸோ அப்போ 3ங்கிறது நமக்கு கோடொமைன் இங்கே கொடுக்கல கொஷனில். எக்ஸ் பிலாங்ஸ் டூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஒய் பிலாங்ஸ் டூன்னு கொடுக்கல. கொடுத்துருந்தா அங்கே இருக்குதான்னு செக் பண்ணணும். இங்கே நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணீங்களோ அதெல்லாம் டொமைன். அப்போ 0, 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் டொமைன். உங்களுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் ரேஞ்ச். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 5, 6, 7, 8 இதெல்லாம் ரேஞ்ச். Okay. Okay, next question number 4 பார்க்கலாம். Question number 4 பாருங்க. Represent each of the given relation by an arrow diagram, a graph, a set in roster form wherever possible. பட் நியூ புக்கில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நியூ புக் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கில் பாருங்கள், an arrow diagram, a graph, a set of order pair ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் சப்டிவிஷன், ஃபஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கோங்க. எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸை ரிலேட் பண்ணுறதுக்கு ஒய்க்கு 2y கொடுத்துருக்காங்க. பட் ஆர்டர் பேர் பாருங்கள், எக்ஸ் கமா ஒய். ஃபஸ்ட்டு இது என்ன இருக்கோ அதுதான் நம்ம டொமைன்லேருந்து எடுப்போம் இல்லையா. செகண்டாக இருக்கிறது ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ரேஞ்ச் வந்து கோ டொமைனில் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டுக்கிற எலமெண்ட்டை தான் நம்ம அப்ளை பண்ணணும். செகண்ட் இருக்கிற எலமெண்ட்டு நம்ம கிடைக்கணும் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் எங்கே இருக்கணும்? 2, 3, 4, 5ங்கிற செட்லேருந்து எடுக்க சொல்கிறோம். அப்போ எக்ஸுக்கு நீ 2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது ஒரு ஒய் எடுத்துக்கலாம். அடுத்து எக்ஸுக்கு 3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து எக்ஸுக்கு 4 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து எக்ஸுக்கு 5 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டுக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி செகண்ட் இருக்கிறது கிடைக்கணும். இந்த ஒய் எங்கே இருக்கணும்? இதோ இங்கே இருக்கணும். இதில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். y எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. எக்ஸ் எடுத்தால் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அந்த வேல்யூ எடுத்தால் சப்ஸ்டியூட் பண்ணி செகண்ட் வேல்யூவை கெட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒய் இஸ் ஈக்குவல்னு மாற்றிக்கிறத. இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா, மல்டிப்ளை ஒரு 2 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 அப்படின்னு மாறிடும். இப்போ நான் எக்ஸ் வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன? 2. பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணனா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 by 2. 2 cancel ஆயிரும். அப்போ ஆன்சர் 1. அடுத்து if x is equal to next number என்னது 3. இப்போ y is equal to 3 by 2 cancel ஆகாது, அப்படியே இருக்கட்டும். அடுத்து x is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y is equal to 4 by 2. 1 2 இது 2 2, அப்போ ஆன்சர் 2 அப்படின்னு கிடைக்கும். if x is equal to 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y is equal to 5 by 2 இது வந்து கேன்சல் ஆகாது. இப்போ இதில் இதெல்லாம் ஒய்யில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கிடைச்சது? 1. 1ங்கிறது ஒய் வேல்யூ ஒய்யில் இருக்குது. பாருங்கள், இதுதான் ஒய்யில் இருக்குது. ஒய் பிலாங்ஸ் டு 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் பிலாங்ஸ் டு ஒய். 3 by 2ங்கிறது இதில் கிடையாது. அப்போ 3 by 2 இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஒய். 2ங்கிறது இங்கே இருக்குது. பாருங்கள், 2 இருக்குது. ஸோ 2 இஸ் பிலாங்ஸ் டு ஒய். 5 by 2ங்கிற எலமெண்ட்டும் இங்கே கிடையாது. அப்போது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஒய். அவ்வளோதான். therefore அவங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்க? an arrow diagram சொல்லுங்க, graph சொல்லுங்க, set of order pair சொல்லுங்க. an arrow diagram ஃபர்ஸ்ட் நான் டிரா பண்றேன் பாருங்க. arrow diagram போடுறதுக்கு ரெண்டு ஓவல் ஷேப் போட்டுக்கணும். நீங்க ஓவல் ஷேப் போட்டு பென்சில்ல போட்டுக்கோங்க. இப்படி ஓவல் ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. இது டொமைன், இது கோடொமைன். இங்க நம்ம arrow mark போடணும். மேலே போட்டு என்ன எழுதணும்? x related to y அப்படின்னு எழுதணும். மேலே எழுதிட்டு இங்கே எக்ஸில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எழுதிக்கணும். 2 3 4 5. இங்கே ஒய்யில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கணும். 1 2 3 4. ஓகே, இப்போ எக்ஸுக்கு 2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண ஒய்க்கு என்ன கிடைச்சது? 1. அப்போ 2லேருந்து
1க்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு ஏரோ மார்க் போடணும் 2லேருந்து 1க்கு. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 3 கொடுத்தா ஒய்க்கு என்ன கிடச்சி 3/2. பட் 3/2 ஒயில் கிடையாது. இதுதான் எக்ஸ் செட்டு, இது ஒய் செட்டு. இந்த 3/2 இதில் இல்லை. அப்போ நம்ம 3லேருந்து ஏரோ மார்க் போடக்கூடாது. நெக்ஸ்ட் 4 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைச்சது 2 கிடைச்சது. அப்போ 4 2க்கு ரிலேட் பண்ணணும். 4லேருந்து 2க்கு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடணும், போட்டு ஏரோ மார்க் போடணும். இதுதான் ஏரோ டயக்ராம். 5க்கு நமக்கு வேல்யூ இங்கே இல்லை, அதனால் நம்ம ஏரோ போடக்கூடாது. அப்போ எதெல்லாம் ஆன்சர் நமக்கு இங்கே இருக்குதோ அதை மட்டும் ஏரோ மார்க் போட்டுட்டு ரிமைனிங்லாம் அப்படி எம்டியாக விட்டணும். இதுதான் நமக்கு ஏரோ டயக்ராம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, கிராஃப். கிராஃப் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம சும்மா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரஃபாக ட்ரா பண்ணால் போதும். ஒரு ஒய் ஆக்சிஸ் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிவிட்டு சும்மா ரஃபாக மார்க் பண்ணுங்கள். 2,1 சும்மா அப்ராக்சிமேட்டாக 2ங்கிறது கொஞ்சம் இங்கே எடுத்துக்கலாம், 1ங்கிறது இங்கே இருக்கும் இல்லையா. ஒய்யில் 1ங்கிறது இந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்கும். அதான் 2,1. நெக்ஸ்ட்டு 4,2 ரிலேட் பண்ணதை மட்டும் எடுத்தால் போதும், மீதியில் எடுக்க தேவையில்லை. 4,2 2,1 இங்கே இருக்குன்னா 4 இங்கே எடுத்துக்கலாம், 2 இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் 4,2. ரெண்டையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுங்கள், ஒரு லைன் கிடைக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இதுதான் கிராஃப். தேர்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா எலமெண்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணணும். ரோஸ்டர் ஃபார்ம் ஓகேவா. ரோஸ்டர் ஃபார்மில் எலமெண்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணணும். அது எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல f(x) அப்படின்னு போட்டுக்கணும். சும்மா ஃபங்க்ஷன் இது ஒரு பேர், அல்லது நீங்கள் ஆர் கூட போடலாம், ரிலேஷன் அப்படின்னு கூட போடலாம். செட் போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிருங்க, அவ்வளோதான். 2, ஒரு பாயிண்ட்டு, 4,2 another one பாயிண்ட், அவ்வளோதான். ஸோ 3 ஃபார்ம் கேட்டிருக்காங்க, அதே தான். இது வந்து ஏரோ டயக்ராம், இது கிராஃபு, இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், x, y such that y belongs to x plus 3. நான் இங்கேயே எழுதுகிறேன். செகண்ட் கொஸ்டின் y is equal என்ன கொடுத்துக்கிறாங்க, x plus 3. x belongs to x, y are natural numbers less than 10. less than 10க்குள்ளார இருக்கணும். x-ம் less than 10 இருக்கணும், y-ம் less than 10 இருக்கணும். natural number starting from 1. இப்போ x-க்கு 1 கொடுத்தீங்கன்னா y-க்கு என்ன கிடைக்கும், 1 plus 3. இதில் 1 கொடுத்தீங்கன்னா 1 plus 3 என்ன வரும், 4 வரும். x-க்கு 2 கொடுத்தீங்கன்னா y-க்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். x-க்கு 3 கொடுத்தா y-க்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். x-க்கு 4 கொடுத்தீங்கன்னா y-க்கு என்ன கிடைக்கும், எஸ் 4 plus 3 7 கிடைக்கும். x-க்கு 5 கொடுத்தா y is equal to 8 கிடைக்கும். x-க்கு 6 கொடுத்தீங்கன்னா y is equal to 9 கிடைக்கும். x is equal to 7 கொடுத்தீங்கன்னா y is equal என்ன கிடைக்கும், 7 plus 3 10 ஆயிரும். பட் கொஸ்டினில் நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, x, y are natural numbers less than 10 அப்படின்னு சொல்கிறாங்க. less than 10 சொன்னாலும் இந்த ஆன்சர் நம்ம எடுத்துக்கூடாது. அப்போது எக்ஸுக்கு நம்ம 1லேருந்து 6 வரைக்கும் தான் கொடுக்க முடியும், ஒய்க்கு நமக்கு 4லேருந்து 9 வரைக்கும் கிடைக்கும். இப்போ நேரோ டயக்ராம்லாம் எப்படி இந்த வேல்யூஸ்க்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் இங்கே சைட்லேயே போடுறேன், இதுக்கு பக்கத்துலேயே போடுறேன் பாருங்கள். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம். பாருங்கள், டொமைன் போட்டுக்கணும். இப்போ எலமெண்ட்ஸ் அதிகனாலும் பெருசாக போட்டுக்கோங்க, கோடொமைன் போட்டுக்கணும். டொமைனில் நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10 சொல்லிக்கிறாங்களே, ஃபுல்லாக எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9 இடம்லாம் கீழே எழுதிக்கிறேன், நீங்கள் பெருசாக போட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயும் அதே போல் 1 2 3 4 5 6 7 8 9 ஃபுல்லாக எழுதி அப்புறம் பாக்ஸ் ஓவல் ஷேப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக போடாதீங்க, நான் போட்டேன் அப்படி. ஓகே, 1லேருந்து 1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைச்சது, நமக்கு 4 கிடைச்சது இல்லையா. 1லேருந்து அப்போ நீங்கள் 4க்கு தான் ஏரோ மார்க் போடணும். 2லேருந்து யாருக்கு போடணும், 5க்கு, அப்படியே லைனாக தான் வந்துச்சு. 3லேருந்து யாருக்கு போடணும், 6க்கு. 4லேருந்து யாருக்கு போடணும், 7க்கு. 5லேருந்து 8க்கு. 6லேருந்து 9க்கு. அவ்வளோதான். இது எக்ஸு, இது ஒய்யு, ஏரோ மார்க் போட்டு எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு எழுதணும். சரியா, இது ரிலேட் பண்ணி விட்டுருங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி பென்சிலில் போடுங்க. பென்னில் போடுறது ஒரே ஓவலாக போடணும், இதுவும் ஒரே ஓவலாக போடணும். இதுதான் ஏரோ டயக்ராம். நெக்ஸ்ட்டு கிராஃப். இதே கிராஃபில் பிளாட் பண்ணணும். கிராஃபில் பிளாட் பண்ணும்போது 1,4 சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு பாயிண்ட் எழுதுனா போதும். 1,4 நெக்ஸ்ட்டு 2,5 3,6 4,7 5 6, அந்தமாரி பாயிண்ட்டை பிளாட் பண்ணினா டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா, கிராஃப் நீங்களே ட்ரா பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே,
ஃபோர்த் ஒன் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் எழுதும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், பாயிண்ட்ஸ் அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். ஆர்னு எழுதலாம் அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட்ஸ் அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். 1,4 2,5 3,6 4,7 அண்ட் 5,8 6,9 அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடணும். இந்த பாயிண்ட் தான் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணியிருப்போம். இப்போ அதே பாயிண்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5 பாருங்க. இந்த கொஷின் தான் பெருசாக இருக்கும், ஆன்சர் வெரி சிம்பிள். A company has 4 categories of employees given by assistant A, clerk C, managers M and executive officer E. The company provide 10,000, 25,000, 50,000 and 1 lakh rupees salaries to the people who work in the categories. இது வந்து அசிஸ்டன்ட் ஏங்கிறது, சிங்கிறது கிளர்க்கு, எம்ங்கிறது மேனேஜர், இங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். A1 A2 A3 A4 A5 5 கிளர்க்கு அசிஸ்டன்ட் வேலை செய்கிறாங்க. C1 C2 C3 C4 வந்து 4 கிளர்க்கு. M1 M2 M3ங்கிறது 3 மேனேஜர்ஸ், 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய சேலரிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுங்கிறது கிளர்க்கோட சேலரி, சாரி அசிஸ்டண்டோட சேலரி, நெக்ஸ்ட் கிளர்க்கோட சேலரி, நெக்ஸ்ட் மேனேஜரோடைய சேலரி, அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருடைய சேலரி. இதை ரிலேஷன்ஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் where x is the salary and to person y, yங்கிறது person, xங்கிறது salary. இதை ஆர்டர் பேராகவும் கேட்குறாங்க, ஆரோ டயக்ராமாகவும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பேரா எழுதுறேன் பாருங்க. r is equal to, அதாவது ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் யாருன்னு ரொம்ப முக்கியம். x is the salary, அதுக்கப்புறம் தான் person. சேலரி ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 தராங்க. ஸோ 10,000 கமா, அது ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்ட் யார் A1, அடுத்து 10,000 கமா A2, 10,000 கமா A3, 10,000 கமா A4, 10,000 கமா A5, 5 அசிஸ்டன்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் சேலரி பாருங்க 25,000 rupees, அது கிளர்க்குக்கு 4 கிளர்க் இருக்காங்க. அப்போ 25,000 கமா C1, 25,000 கமா C2, 25,000 கமா C3, 25,000 கமா C4 அப்படின்னு முடிச்சிடும். நெக்ஸ்ட்டு 50,000 யார் மேனேஜர்ஸ் 3 பேர் இருக்காங்க. ஸோ 50,000 கமா M1, 50,000 கமா M2, 50,000 கமா M3, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 1 lakh rupees யாருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 1 lakh rupees ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, அடுத்து 1 lakh கமா E2, அவ்வளோதான். இதுதான் ஆர்டர் பேர் எழுதியாச்சு. இதே ஆரோ டயக்ராமில் கேட்குறாங்க. ஆரோ டயக்ராமில் எக்ஸ் யார் சேலரி, ஒய் யார் பர்சன்ஸ். எக்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளவு 10,000, செகண்ட் சேலரி 25,000, தேர்ட் சேலரி 50,000, ஃபோர்த் சேலரி வந்து 1 lakh. ஓகே, இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட்ஸ் A1 A2 A3 A4 A5, நெக்ஸ்ட்டு கிளர்க்கு C1 C2 C3 C4, நெக்ஸ்ட்டு மேனேஜர் M1 M2 M3. நெக்ஸ்ட்டு இது கீழே இடம் கொஞ்சம் இருங்க, நான் மேலே எழுதுறேன். இது ஆக்சுவலி இதனுடைய கண்டினியூஷனாக ஓவல் கொஞ்சம் பெருசாக போட்டு எழுதணும். நான் இங்கே எழுதுறேன் E1 E2, இதனுடைய கண்டினியூஷன் அது. ஓகே, இப்போ நான் ஆரோ பண்ணணும். முதல்ல இங்கே ஆரோ போடுங்க. இங்கே எல்லாம் எழுதணும், எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு எழுதணும். இது வந்து சேலரி, இது வந்து பர்சன். ஓகே, 10,000 அசிஸ்டண்ட்டுக்கு ரிலேட் பண்ணணும். இப்போ அசிஸ்டன்ட் 1, அசிஸ்டன்ட் 2, அசிஸ்டன்ட் 3, அசிஸ்டன்ட் 4, அசிஸ்டன்ட் 5க்கு ஆரோ போட்டுருங்க. 25,000 கிளர்க்குக்கு, கிளர்க் 1, கிளர்க் 2, கிளர்க் 3. 50,000 சாரி 25,000 4 பேர் இருக்காங்க கிளர்க்குக்கு. இது வந்து இது ரஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் 50,000 மேனேஜருக்கு ரிலேட் பண்ணணும். மேனேஜர் 1க்கு ஒரு 50,000, மேனேஜர் 2க்கு ஒரு 50,000, மேனேஜர் 3க்கு ஒரு 50,000. 1 lakh rupees E1 கீழே இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் எழுதியிருக்கேன் E1 E2க்கு ரிலேட் பண்ணணும். E1க்கு 1 lakh, E2க்கு 1 lakh அப்படின்னு ரிலேட் பண்ணணும். ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி செய்யுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. மீண்டும் நம்ம அடுத்த கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.